நமஸ்தே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரீட்சா புக்கில் பேஜ் நம்பர் 13 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதோட மீனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேம் அப்படின்னா இல், கையில், தரையில், அந்த மாதிரி இல்லுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஹிந்திலன்னு பார்த்தீங்கன்னா மேம். நெக்ஸ்ட்டு பர் அப்படின்னா மேல் அல்லது மீது. இங்கிலீஷில் ஆன். வஹாங் அப்படின்னா அங்கே, தேர், எஹாங் இங்கே, ஹியர். கஹாங் அப்படின்னா வேர், எங்கே அப்படிங்கிறதுக்கு கஹாங் யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில். ஃபஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஹாத் எஹ், ஹாத் ஹே. ஹாத் அப்படின்னா ஹேண்ட், இது கை. ஹாத் மே கியா ஹே, கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லணும்? ஹாத் மே கியா ஹே, கையில் ஒன்றும் இல்லை. அது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா ஹாத் மே குச் நஹி ஹே. एक हाथ है, हाथ में क्या है, हाथ में कुछ नहीं है. See the next paragraph. एक मैदान है அப்படின்னா இது கிரவுண்ட். मैदान में एक गाय है அப்படின்னா மைதானத்தில் ஒரு பசு இருக்குது. मैदान में एक बैल भी है, மைதானத்தில் ஒரு बैलனா காளை, காளையும் இருக்குது. मैदान में गाय और बैल है அப்படின்னா கிரவுண்டில் பசு மற்றும் அவுர்னா அண்டு காளையும் இருக்கின்றன. நெக்ஸ்ட் மைதான் மே கியா கியா ஹே, மைதானத்தில் என்னென்ன இருக்குது? மைதான் மே காய் அவுர் பைல் ஹே, மைதானத்தில் பசு மற்றும் காளை இருக்கின்றன. நெக்ஸ்ட் பேராகிராஃப். எஹ் மேஜ் ஹே, இது மேஜை. மேஜ் கஹா ஹே, மேஜை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மேஜ் ஜமீன் பர் ஹே, மேஜை டேபிள் தரை மீது இருக்கிறது. ஜமீன் பர் கியா ஹே, தரையில் என்ன இருக்குது? ஜமீன் பர் மேஜ் ஹே, தரை மீது டேபிள் இருக்கின்றது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். வஹாங் கியா ஹே அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? வஹாங் ஏக் பேடு ஹே, அங்கே ஒரு மரம் இருக்குது. எஹாங் கியா ஹே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எஹாங் ஏக் கர் ஹே, இங்கே ஒரு வீடு இருக்குது. எஹாங் அப்படின்னா இங்கே, வஹாங் அப்படின்னா அங்கே. See the next paragraph. எஹாங் ஏக் பேடு ஹே அப்படின்னா இங்கே ஒரு மரம் இருக்கிறது. வஹாங் சார் பேடு ஹைம், ப்ளூரல்னால் ஹையில் முடியும், சாரி சிங்குலர்னால் ஹையில் முடியும், ப்ளூரல்னால் ஹை மேலே புள்ளி வச்சு ஹாக் மேலே புள்ளி இருக்கும். இங்கே ஒரு ட்ரீ இருக்கிறதுனால ஹை கொடுத்துருக்காங்க. வஹாங் சார் பேடு ஹைம், அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. நிறைய இருக்கிறதுனால ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால ஹை கொடுத்துருக்காங்க. எஹாங்